ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெரும்பாலும் பார்த்தோம்னா பெரும்பாலும் பணத்தை சேவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. இல்லை, பணத்தை எப்படி கையாளணும்னு நினைக்கிறாங்க, தெரியலை. நான் இந்த வீடியோவில் பெஸ்ட் உங்களை பணத்தை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியல, பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக நான் ஒரு பெஸ்ட் வே சஜஷன் பண்ணுறேன். அந்த வேயை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பணத்தை சேவ் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். பணம் பற்றிய புரிதல் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பணத்தை சேவ் பண்ண முடியாத முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலை. பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, பணத்தை எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியலை. ஸோ அதுதான் வழி. நான் பணத்தை சேவ் பண்ண கற்றுக்கிட்ட மெத்தடை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த பணம் பற்றிய புரிதல் பார்த்தீங்கன்னா எப்படி கற்றுக்கிட்டேன்னா, புக்ஸ் படிக்கிற மூலமாக கற்றுக்கிட்டேன். ஏன் இந்த பணம் பற்றிய புரிதல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, நம்ம டெய்லி வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஏதோ ஒன்று பண்ணுற ஒரு வெப்சைட்டு நம்ம அமௌண்ட் சம்பாதிக்கிறோம். அந்த அமௌண்ட்டை எப்படி கையாளணும்னு தெரியாதனால நம்மளால் கடைசி வரைக்கும் இந்த ஒரு சர்க்கிள்லேயே நான் சம்பாதிக்க செலவு பண்ண சம்பாதிக்க செலவு இந்த சர்க்கிள்லேயே போய்க்கிருக்கு. நம்மளால் ஒரு சேவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியலை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பணம் பற்றிய புரிதலையும் இந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணணும், இந்த பணத்தை எப்படி கையாளணும்னு கற்றுக்கோங்க. நான் கற்றுக்கிட்ட மெத்தடை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை கூட மாற்றலாம். ஏன்னா நம்மள பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பணத்தை எப்படி கையாளன்னு தெரியாமல் தான் அவங்களோட பணத்தை இழந்துக்கிருக்கோம், பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி கண்டிப்பாக பணத்தை கையாளுங்க. உங்களோட லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், நான் பணத்தை பற்றி புரிதல் எனக்கு எப்போ ஏற்படுச்சுன்னா, நான் ஒரு புத்தகம் படித்தேன். இந்த புத்தகத்தை பர்சனல் ஃபினான்ஸோட பைபிள்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகத்தோட பேர் ரிச் டேட் புவர் டாட், பணக்கார தந்தை ஏழை தந்தை. நீங்கள் பணத்தை எப்படி சேவ் பண்ணணும், பணத்தை எப்படி கையாளுங்க, கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் படித்தே ஆகணும். இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்காண்டி வேலை செய்ய வைக்க முடியலைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பணத்துக்காண்டி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த புக்கை பற்றினா ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபினான்ஸோட லைப்ரரின்னு சொல்லலாம். இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நீங்கள் பணத்தை பார்க்குறதுக்கான பார்வையே மாறிடும். பணம் சம்மந்தப்பட்டாங்க நீங்கள் பணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த புக்கை படிங்க. இந்த புக்கில் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆத்தருக்கு 2 அப்பா. ஒரு அப்பா எப்பயும் போல நார்மலாக வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு குடும்பத்தை லீட் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா படித்தவர். இன்னொரு அப்பா நல்லா படிக்காதவர். அவர் என்ன பண்ணாருன்னா, பிஸ்னஸ் பண்ணி அவரோட குடும்பத்தை லீட் பண்ணுறாரு. அவர் அந்தளவுக்கு படிக்கலை. ஆனால் 2வது அப்பா தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். இந்த புக்கில் சொல்ல மெயின் கருத்து என்னென்னா, எப்போ உங்கள் பணத்தை உங்களுக்காண்டி வேலை செய்ய வைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் பணக்காரனாக முடியும். நீங்கள் பணத்துக்காண்டி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் பணக்கார முடியாதுன்னா மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு துளி தான் அந்த புக்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பணத்தை பற்றி மேலும் புரிதல், பணத்தை எப்படி சேவ் பண்ணணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க. இந்த புக் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். 2வது புக், இவ எந்த விஷயத்த கற்றுக்கணும்னு நினச்சாலும் அந்த விஷயத்துக்கு முன்னாடி அந்த என்னன்னு தெரியணும். அந்த அதுதான் இந்த புக், தி சைக்காலஜி ஆஃப் மணி. அதாவது பணம்னா என்ன, பணம் எப்படி வேலை செய்யுது, இதை சொல்கிறதா இந்த புக்கு. நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு அடிப்படைன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் இந்த பணம் பற்றி அடிப்படை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட ஹிஸ்ட்ரியாக இருக்கும். 3rd என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினான்ஸ் புக் ஃபார் பிகினர்ஸ். இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் 9 ரூபா செலவு பண்ணிட்டு 1 ரூபா எடுத்து வைங்க. நீங்கள் யார் யாருக்கோ பணம் தர்றீங்க, மளிகைக்காரங்க பணம் தர்றீங்க, பால்காரனுக்கு பணம் தர்றீங்க, வீட்டு வாடகை பணம் தர்றீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் பணம் தர மாட்டீங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கான பணத்தை எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்போ தான் பணக்காரன் அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அகைன் ஃபைனல் புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணக்காரனுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், பிஸ்னஸ் மேன், ஆண்டர்பிரினர்ஸ்லாம் இன்ட்ரஸ்ட் பண்ணி அதன் மூலமாக புக்ஸ் இது பண்ணிக்குவாங்க. இந்த பெஸ்ட் 4 புக்ஸ் உங்களுக்கு மணியை ஹேண்டில் பண்ணும். உதாரணத்துக்கு என்னால் இந்த 4 புக்கு படிக்க முடியாது சார், இதில் ஏதாச்சும் ஒரு புக்கு தான் என்னால் படிக்க முடியும் இப்போதைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னீங்கன்னா, நான் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுற ஒரு பெஸ்ட் புக் இந்த புக்கை ஃபஸ்ட்டு படிங்க. அப்போ தான் உங்களோட பணத்து மேலே இருக்க பார்வை மாறிடும். அப்படி சொல்கிற புக் தி ரிச் டேட் புவர் டாட், பணக்கார தந்தை ஏழை தந்தை. இந்த புக்கை படிங்க. நீங்கள் பணத்தின் மீது கொண்டுள்ள பார்வையும், நீங்கள் பணத்தை எப்படி கையாளக்கூடிய பார்வையும் மாறும். தென் நீங்கள் பணத்தை பற்றியான நிறையா புரிதல் எடுத்துக்கிட்டு இந்த பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிங்க. இந்த புக்கோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த புக் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை மாற்றலாம், உங்கள் ஃபினான்ஸோட வாழ்க்கையை மாற்றலாம். நம்ம சேனலில் ஃபினான்ஸ், ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏற்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களை மாற்றலாம்.
இந்த புக்கை படிச்சுட்டு உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி மாறி இருக்குன்னு எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை மாற்றணுன்றதான் என்னுடைய குறிக்கோள். இந்த புக்கை படிக்கிறப்போ அவங்க வாழ்க்கை மாறும்ன்றதை என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.